வணக்கம். செய்திகள் வாசிப்பது டாப் ஒன் இந்தியா. இந்த 786 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ராஜ்மோகனுக்கு இந்த துறையா? அவருக்கு அனுபவம் இல்லையே. விஷால் ஆதங்கம். தமிழகத்தில் புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ள நடிகரும் தயாரிப்பாளருமான விஷால் புதிய திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் சினிமாட்டோகிராஃப் சட்ட அமைச்சராக, அதாவது மினிஸ்டர் ஆஃப் பிலிம் டெக்னாலஜி அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் அமைச்சர் ராஜ்மோகன் நியமிக்கப்பட்டுள்ளது தங்களுக்கு கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவின் விவரம் என்ன? இது ஒரு சிறிய பார்வை. மதிப்புக்குரிய சட்டசபை உறுப்பினர்களுக்கு அமைச்சரவை துறைகளை ஒதுக்கீடு செய்துள்ள நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இருப்பினும் தற்போதைய சூழல் கடுமையான நஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து ரத்தம் சிந்தி வரும் நம்முடைய தமிழ் திரையுலகை மீட்டெடுக்க பல சீர்திருத்தங்கள் தேவைப்படுகின்றன. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் திரையுலக பற்றி மிக குறைந்த அனுபவமே இல்லாத ஒருவரிடம் அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு சங்கடமாகவோ அல்லது கூட்டமைப்பாகவோ நாங்கள் எப்படி எங்கள் கோரிக்கைகளையும் குறைகளையும் கொண்டு சேர்க்க முடியும் என ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார் நடிகர் சங்க தலைவர் விஷால் அவர்கள். இது திரையுலகிற்கும் குறிப்பாக தயாரிப்பாளர்களுக்கும் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை தருமா என்பது சந்தேகமே. நம்முடைய முதல் அமைச்சர் விஜய் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய திரையுலகின் அடிமட்டத்திலிருந்து உழைத்து இந்த துறையின் ஒரு அங்கமாக விளங்குபவர். திரையுலகின் அத்தனை பிரச்சனைகளையும் விரல் நுனியில் வைத்துள்ள அவரே இத்துறைக்கு வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும் என்றும் யாரையும் குறித்து மதிப்பிடுவதற்காக இதை சொல்லவில்லை. இது எனது தனிப்பட்ட கருத்து என்று சொல்கிறார். முதல்வர் விஜயிடம் வைக்கப்பட்ட 3 முக்கிய கோரிக்கைகள் கடந்த 9 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகினர் தொடர்ந்து கோரிக்கைகளை விடுவித்து வருவதாகவும் இந்த புதிய அரசிடமாவது அதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் முக்கிய கோரிக்கைகளை பட்டியலிட்டுள்ளனர். அரசு டிக்கெட் தளம், இந்த கவுட் டிக்கெட்டிங் விண்டோ, திரைப்படங்களுக்கான டிக்கெட் விற்பனை அரசே நேரடியாக தனி இணையதளமாகவோ செயலி மூலமாகவோ நடத்த வேண்டும் என்றும், இதன் மூலம் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைப்பதுடன் டிக்கெட் முன்பதிவிற்கு கூடுதல் கட்டணமாக ₹30 செலுத்தி சாமானிய மக்களுக்கு பெரிய நிம்மதியாகவும் நிதியுதவியும் இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். உள்ளாட்சி வரி ரத்து. 2வது, இந்தியாவே ஒரே நாடு ஒரே வரி ஜிஎஸ்டி என்ற விதிமுறைக்கு மாறாக சினிமாவுக்கு மட்டும் 2 வரிகளையும் ஜிஎஸ்டி மற்றும் உள்ளாட்சி வரி விதிக்கும் ஒரே மாநில தமிழகம் உள்ளது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளான